வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அவல் பாசிப்பருப்பு லட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள்: அவல் 200 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், சுக்கு ஒரு துண்டு, ஏலக்காய் 3, தேங்காய் அரை முடி, நாட்டு சர்க்கரை 50 கிராம், மண்டவெல்லம் 200 கிராம், முந்திரி பருப்பு 10, பாதாம் பருப்பு 10, நெய் 100 கிராம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி 50 கிராம் பாசிப்பருப்பு போட்டு அது பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதுக்கு பிறகு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காய் பொன்னிறமாக வறுத்துக்கணும். மிக்சியில் அவல், நாட்டு சர்க்கரை, இந்த பாசிப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய், சுக்கு போட்டு பட்டு போல் திரிச்சு வச்சு விடணும். திரிச்சு வச்சுட்டு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வறுத்துக்கிடணும். பொன்னிறமாக வறுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு திருப்பி அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி 200 கிராம் வெல்லம் போட்டு பாகு ஆக்கணும். பாகு பதம் வந்த பிறகு நம்ம அவல், பாசிப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய், சுக்கு எல்லாம் போட்டு நாட்டு சக்கரெல்லாம் போட்டு திரிச்சு வச்சுருக்கோம். அதை தூக்கி அந்த இதில் பாத்திரத்தில் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கணும். அதில் கொஞ்சம் ஒரு 100 கிராம் நெய்யும் விட்டு நல்லா கிண்டி அடுப்பில் இருந்து கிண்டி இறக்கணுன்னே அந்த நம்ம கை பதத்திலே இருக்கும்போது உருண்டை பிடிச்சிடணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். ரொம்ப சூடாக ஆறின பிறகு அந்த பதம் வராது. அதனால் அந்த இளம் சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சி தட்டில் வைக்கணும். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது 5 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவல் பாசிப்பருப்பு லட்டு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த் ஃபுட்டு. அவல் பாசிப்பருப்பு லட்டு ரெடி.